இன்னைக்கு கழுத்து வலிக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். கழுத்து வலினாலே கழுத்தில் மட்டும் வலிக்கிறது கிடையாதுங்க. கழுத்து வலி தலையில் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எங்கே வேணாலும் வலிக்கும். சில சமயம் அதுக்கு கீழேயும் ரேடியேட் ஆகும். சில சமயம் கால் விரலில் கூட மரமறுப்பு வரும். கழுத்து வலிங்கிறது ஒரு பக்க தலைவலியாகவும் இருக்கலாம், தலையில் குத்துற மாதிரி, தலையில் பாரமாக இருக்கிற மாதிரி, காதுக்குள்ள வலி, காதுக்குள்ள சவுண்டு வர்றது, அதுக்கப்புறம் மூஞ்சில் வலி, இந்த இடத்துல தாடையில் வலி, பல்லில் வலிக்கிறது, சம்டைம்ஸ் கண்ணில் மயமயன்னு இருக்கிறது, அப்புறம் தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது, அப்புறம் வாமிட் வர மாதிரி நாசியா சென்சேஷனு. இதை தவிர ஒரு கையில் செல்ஃபோன் இருந்தால் கூட கீழே விழுந்துற மாதிரி இருக்குது, கை நடுங்கிறது, அது தவிர கால் எங்கேயோ வைக்கிற மாதிரி, எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாது, அப்புறம் கையும் அது மாதிரி தான், ஒரு பேலன்ஸே இல்லாமல் இருக்கிறது, யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி, இதை தவிர கையில் கரண்ட் ஊடுற மாதிரி, கை விரலில் மரமரப்பு வர்றது, அப்புறம் ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபிசியஸ் இந்த இடத்துல வலிக்கிறது, முதுகில் வலிக்கிறது, ஸ்கேப்புலால் நெஞ்சில் வலிக்கிறது, பர்டிகுலர்லி லெஃப்ட் சைட் வச்சா ஹார்ட் ப்ராப்ளமும் நினச்சிட்டு நிறைய இசிஜி எக்கோ அப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட்லாம் பண்ணுறது, இந்த இடத்துல பால்பிட்டேஷன் டக் டக் டக்னு அடிக்கிறது, இது மாதிரி, அப்புறம் அண்டர் ஆர்மில் வலி, அப்புறம் காஸ்ட்ரோகான்ட்ரைட்டிஸ் இந்த இடத்துல எல்லாம் ஸ்டர்னம் அண்டு ரிப்ஸு இதுலையெல்லாம் வலிக்கிறது, அப்புறம் பிரெஸ்ட்டில் அமுத்துனா வலிக்கிறது, டெண்டர்னஸ்ஸு, செஸ்ட்டில் வலிக்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான சிம்டம்ஸ் இருக்குங்க. இவ்வளவு சிம்டமும் ஏன் வருதுங்கிறத கொஸ்டின் உங்களுக்கு இருக்குல்ல. கழுத்துங்கிறது சர்வைக்கலுங்க. ஒரு மூளையை என்ன சொன்னாலும் மூளையாச்சும் சொல்கிறதோட சரி, மூளை சொல்கிறது எல்லாத்தையும் செயல்படுத்துறது. நீங்கள் இப்போ நான் பேசுகிறேன், நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம், அடிக்கிறோம், விளையாடுறோம், எல்லாமே ஸ்பைனல் கார்டு தாங்க செய்யுது. மோட்டார் அண்ட் சென்சரி ஈவன் சென்சேஷனுக்கும் ஸ்பைனல் கார்டு தான் காரணம். அப்படிப்பட்ட ஸ்பைனல் கார்டில் கழுத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஏதோ மரத்தில் இருந்தோ மேலே 2வது மாடியிலேருந்தோ தெரியாமல் விழுந்துட்டாங்க, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் நரம்பு இங்கே கட் ஆகிடுச்சுன்னா 2 கை 2 கால் வராமல் போயிருங்க. 2 கை 2 கால் வராமல் போயிடும். கழுத்தில் ஏதாச்சும் ஆச்சுன்னா யூரின், டாய்லெட் எதுவுமே தெரியாது, எந்த தலையை தவிர எதையுமே ஆட்ட முடியாது. இப்போ புரியுதுங்களா? கழுத்தில் ஏதாச்சும் ஆச்சுன்னா 2 கை 2 கால் நரம்பு கட் ஆயிடுச்சுன்னா, நியூரோட்டோமோசிஸ் ஆயிடுச்சுன்னா, அப்படிங்கிறப்போ இப்போ நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுக்கு ஏன் இத்தனை தொந்தரவு தராது? இந்த நரம்பே நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றில் கட் ஆயிடுச்சுன்னா வராமையே போயிடும். இப்போ ஓரளவுக்கு புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் வரக்கூடாது? அதால் இதை வச்சே புரிஞ்சுக்கோங்க. அது சர்வைக்கல்ல கழுத்தெலும்பு தேஞ்சி போயோ, ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தொத்தி, நரம்பு அழுத்திட்டு பிரேக்கியல் நியூரால்ஜியா, டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கோஜெனிக் பெயின், இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் நிறையா இருக்குங்க. அது எல்லாமே தோராயமாக கழுத்து வலினே வச்சுக்கோங்க. அதில் போகிற நரம்பை அமுத்தி இந்த மாதிரி என்ன மாதிரி ட்ரபுள் வேணாலும் வரலாம். இந்த மாதிரி ட்ரபுளில் வந்தால் கழுத்து வலி மேலே டவுட் படுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம்னா எடுத்தோடனே பெருசாக யோசிக்கக்கூடாது. அது காமனாக எது வருதோ அதான் யோசிக்கணும். 195 பேர்த்துக்கு இது வர்றப்போ நீங்கள் இது மூளையாக இருக்குமோ, இது இதயமாக இருக்குமோ, இது பிபி அதிகமாகிருச்சோ, இல்லை டயபெட்டிஸ்னால வருதோ, இல்லை லோ பிபினால் வருதோ, இப்படி ஏன் யோசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதை யோசிங்க. இதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தப்பி தவறி நல்ல ஆவுல அப்படின்னா தான் அதுக்கு போகணும். நீங்கள் அதெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக இதில் நல்லாயிட்டு போகிறீங்க, அந்த மாதிரி வேணாம். இதெல்லாம் கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ண முடியும். இதுக்கு எக்கச்சக்க டெஸ்ட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணாலே க்யூர் ஆயிடுவீங்க. இன்றைக்கி அதுக்குன்னு ஒரு 4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7. இதெல்லாம் நேராக பண்ணணுங்க. கை இப்படி போகக்கூடாதுங்க, நேர் போகணும், நேர் இப்படி போகணும். அப்புறம் மேலே எலிவேஷன் 10 என்ற வரைக்கும் வச்சுருக்கிறது, லூஸாக விடுறது 10 என்ற வரைக்கும். இது 7. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 7 7 7ன்னு இது ஒரு செட்டு 7 தடவை செஞ்சால், அந்த மாதிரி 3 செட்டு கூட செய்யலாம், 21 தடவை செய்யலாம். இந்த மாதிரிலாம் வந்தால் ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. மன அழுத்தம் இல்லாமல் இருங்க, ஹாப்பியாக இருங்க, அன்பாக இருங்க. இதை தவிர நல்லா பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க, நைட் நிம்மதியாக தூங்க, வேலைப்பளுவை குறைச்சிக்கோங்க.
அதுக்கப்புறம் மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி வைங்க, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைங்க. பெட்டில் படுக்காதீங்க, தரையில் பாய் போட்டு இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மா ஃபேமான இடத்துல படுங்க. எந்திரிக்கிறப்போ ஒரு சைடு திரும்பி கையூனி எந்திரிங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் டூ வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணாதீங்க, இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் ட்ரைவ் பண்ணுங்கள். தலையை ஆட்டி ஆட்டி பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை நிறுத்திக்கோங்க. யாரும் கூப்பிட்டா உடம்போடு திரும்பி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.